வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்ல இருந்து சம்மர் பாவங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வெயில் மனுஷன் இருக்கு வாழ்ற தகுதி இல்லாத ஊர் மாதிரி ஆகிட்டு பிங்க் கலர்ல இருக்கு. எப்படிங்க மலைக்கு ஒதுங்குவாங்க, வெயிலுக்கு ஒதுங்குறாங்க. வெயிலுக்கு ஒதுங்குற ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு புழக்குது. இப்ப ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த சம்மர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஆமா, இது யூடியூப் வீடியோ, இதுல வர்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. சீசனியா ஸ்கிப் பண்றானே வெண்ண சொல்றா முதல்ல. இது வந்து அன்ஸ்கிப்பபிள் ஆட் மாதிரி. யாவது பாத்துட்டு வந்து என்னத்தையா சொல்ல வேண்டியது. என்ன டார்க் வெப் சீரிஸ் பாத்தியா? டார்க்லாம் பாக்கீங்க ஆளை பாத்தீங்களா? ஃபுல்லா டிசைன் போட்டு எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா? ஷூவை போட்டு சாக்ஸை போட்டுக்கிட்டு குளிருக்கு போடுவாங்க, வெயிலுக்கு இந்த பொண்ணாட போட்டு தீ. இவரே டி-ஷர்ட் போட்டுருக்காரு. யார பத்தி பேசிக்கிறீங்க நீங்க? ஒன்னதான் பேசிட்டு இருக்கேன் நானு. ஏங்க மனுஷன் வாழவே முடியாம அவன் இதே கழட்டி போட்டு திரியலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல் ஹேண்ட் சட்டையை வேற போட்டுக்கிட்டு போடலாமா? போடக்கூடாதானே? ஹெல்மெட்டோட போட்டுக்கிட்டு காட்டன் ஷர்ட் தான். தந்தூரியா? தந்தூரி இல்ல தற்குறி. இந்த Dress போடுறதுனால பல நன்மைகள் இருக்கு. என்ன அறிவியல் இருக்கு? இப்ப சொல்றேன்பா. என்னது இது? கையே இது என்ன கலர்ல இருக்கு? வெள்ளையா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகே ஓகே டிஃபரன்ஸா தெரிய கூடாதுன்னு தான் இப்படி போட்டுக்கிட்டு திரியறேன்டா நானு. காலை பத்தி என்ன சொன்ன? காலை சாக்ஸ் ஷூலாம் போட்டிருக்கேன். ஆமா, ஏன் போட்டிருக்கேன்? உன் காலை பார்த்தே நீ என்ன செருப்பு வச்சிருக்கன்னு சொல்லவா? கிராக்ஸ் தானே வச்சிருக்க. ஆமா, எப்படி சொல்றீங்க? அதான் புள்ளி புள்ளியா வெள்ளையா இருக்கே. உன்னால ஒரு டால்மேஷன் மாதிரி ஆயிட்டேடா. டால்மேஷன் மாதிரி வேற மாதிரி. என்ன உன் காலை பார்த்தா அப்படிதான் இருக்கு. இப்படி அன்ஈவன் டோன் இருக்க கூடாதுன்னா இப்படி போட்டு மெயின்டைன் பண்ணி நம்ம முகமே அப்படிதான் இருக்கும். என்கிட்ட ஏதாவது கழுத்து வரைக்கும் ஒரு கலரா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டேன். படிப்பறிவும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சென்னையில எத்தனை வருஷமா நான் இருக்கேன். கச்சிப்ப சுத்துறான், கழுத்து பப்பான் போட்டு இருக்கேன். ஏய், பேசாம இருக்க மாட்டியா? சும்மாடு கட்டுறாங்க. அவன் அமைதியா இருக்க மாட்டியா? ஹெல்மெட் தைக்கிறாருக்கா? மேல துணியை வச்சு ஏங்க கச்சிப்பு மேல சுருட்டி வச்சு எடுங்க. போலாத ஹெல்மெட் போட்டிருக்கீங்க நீங்க. என்னையா ஹெல்மெட் மேல கச்சிப்பு சுத்தி போட்டிருக்கீங்க? தெரிஞ்சுதான் வைக்கிறேன். பொதுவா கச்சிப்புக்கு மண்டே கட்டிட்டு தானே போடுவாங்க. அப்படி கட்டுனா முடி பொசுக்கின மாதிரி இருக்கும். இத ஊர்ல பொம்பளை எல்லாம் பானை சுத்தி வைப்பாங்க, சும்மாடு அந்த மாதிரி சுருட்டி மண்டையில வச்சோம்னா தலைக்கும் ஹெல்மெட்டுக்கு நடுவுல ஒரு கேப் விடும். சரி, ஏர் வென்டிலேஷன் போய் அது ஒரு குளிர்மையா இருக்கும். மண்டை காயாது, ஈஸியா போகலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். வந்துட்டான். அந்த ஒரு ஏர் ஃப்ளோ இருந்தா கொஞ்சம் நல்லா சொல்றாங்க. இதெல்லாம் பேசுறியே, இப்ப பைக் சீட் சூடா இருக்குமே, டிக்கி பழுக்குமே, என்ன செய்வே? டிக்கி உனக்கு தாண்டா பழுக்கும், எனக்கு பழுக்காது. அதான் எப்படிங்கற நானு. என்ன துண்டோட தீங்க வந்தாலே ஈர துணியை போட்டு போனா கூட காஞ்சிரும் போல. இந்த சம்மருக்கு என்ன 10 வருஷமா இருக்கேன். இந்த வெயில்ல அசால்ட் வரவா? இவன் சொல்றது உண்மையா? டெஸ்ட் பண்ணு. டேய் காச்சி பறறா. ஏறம்ல. அத குறறாங்க. இத புடிச்சுக்கடா. என்னது டெக்னிக்ங்கறானே? என்னன்னு பாப்போம்ல. எப்படி இருக்கு? ஆமா, ஒரு கேப் தெரியுது. கேப் தெரியுதா? ஆமா, மாடில உட்காரு. ஆஹா, உண்மையிலே குளுகுளுந்தாப்பா இருக்கு. ஓட்டு. ஹெல்மெட்டே ஒழுங்கா மாட்டாம இருக்கு. ஆதித்யா மாதிரி இருக்குல்ல. ஏய், தாங்க முடியலடா, எரிச்சலா வருது. என்னடா அது? ஐயோ அப்பா, என்னால முடியலப்பா. நான் பேசாம ஊரை பக்கத்தே போயிடலான் இருக்கேன்டா. வேலை வெட்டிலாம் வேணாம். இப்படி பேச்சுலர் லைஃப்ல வாழ்ந்து இப்படி சம்பாரிச்சு வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பேச்சுலர் இருக்கேன். பூரா செத்தான்டா. ஐயோ முடியல இருக்குது. கதவை திறந்து விட்டுருண்டா. அவனை மொட்டை மாடியில போய் படுத்துறோம்டா. மொட்டை மாடில எங்கடா படுக்கிறது? அந்த தான் ஹவுஸ் ஓனர் மேல அவுட்டர் வச்சிருக்கான். ஏசி நைட் நேரம் காத்திருக்குதுடா. குர்னி இல்லன்னா கூட வந்து காலையில இருந்த ஒண்ணே ஒண்ணு இந்த மொட்டை மாடி மட்டும் தான்டா. அதுலயும் தீய வச்சு கொளுத்துற மாதிரி ஏசி அவுட்டோர் யூனிட்ட பூரா மொட்டை மாடியில வச்சு வெக்க காத்தாக்கி விட்டீங்களா? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த பரதேசி நாய் ஹவுஸ் ஓனர் இருக்கான்ல, மேல தட்டோடு பதிக்காம சிமெண்ட போட்டு வச்சிருக்கான்டா. அதுல எம்புட்டு தண்ணியை குடிச்சாலும் அப்படியே கொதிக்குது. சுதா என்ன சொல்றது? இதெல்லாம் பிரவுன் கலர்ல ஓடு இருக்கு. ஜன்னல்ல திறந்தா பைத்தியம் மாதிரி முடியாது. ஆள முடியாது. கொசு கடிக்குதுடா. ஆனா சும்மா இருடா நீ. கொசு கடிக்குதுடா. அது மேல அந்த ஒயிட் கலர்ல ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கும். லைட்டா கொஞ்சம் அந்த கூலன்ட் மாதிரி அது ஆக்ட் ஆகும் நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம் வெளிய போடட்டும். அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும்னா அந்த சன்லைட் அந்த வெப்பத்தை வந்து உருவாகாம ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும் போல. அதவ துறக்க ஆரம்பிக்கு அப்புறம் கொசுவாயிருச்சுடா. இப்ப எப்பறா வெளிய போகும்? வெக்க கொஞ்சம் வெயில் காலத்துல கொசுவா கீழ படுத்தோம்னா அப்படியே தண்ணி வேர்த்து தண்ணியா வந்து கையில வழுக்கிட்டு போகுதா படுக்கும்போது. டேய், தூக்கம் வராதுடா கொசு கடிச்சா. பரவாயில்ல, இவனே வெக்கையில தூங்க முடியாதுடா. இருடா கொஞ்ச நேரம் இருடா. ஐயோ, ஒவ்வொரு நாளும் கடத்துறதுக்குள்ளேயும் போதும் ஆகுது. ஆபீஸ்ல நைட் டியூட்டி கொடுத்தா பரவாயில்ல, இல்லைங்கிறாங்க.
கதவை திறக்காத ஜன்னலை திறக்காத சொன்ன கேட்டியாடா? ஏய் இங்க பாருடா. ஏண்டா வெயில் காலத்துல கொசு கம்மியா இருக்கு செத்து போயிருன்னு சொன்னாங்களேடா, அப்படிலாம் எதுவுமே ஆன மாதிரி தெரியலடா. அது வெயிலா இருக்குன்னு உள்ள வந்துருது, அதுவும் நல்லா இருக்கு உள்ள போய் உட்கார்ந்து. வெயில் காலத்துல கொசுலாம் கம்மியா தான் இருக்கும். திறந்தா நிறைய பூச்சி இதெல்லாம் கூட ரொம்ப கம்மியா கம்மியா வெக்க அடிக்குது. இதுக்குள்ள மக்கள் வாழ்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எரிச்சல் வருது சுறாரு. இல்ல இப்ப என்ன திறக்காத தொட்டலடா வீட்டா திறந்த வச்சு சைக்கோ வேலைக்கு போகணும் எதுக்கு திறந்த? தண்ணி தாகமா இருக்கு, கடையில ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டாங்க. எதுக்கு? தண்ணீர் பந்தல் இருக்கு, மாபெரும் தண்ணீர். ஏய் அதெல்லாம் தேவையில்லாம் கட்சிக்காரங்க, அது தேவையில்லாத பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பாரு நம்ம பந்தல்ல தண்ணி குடிச்சா அவமானமா? ஏய் ஏழையா பஸ் ஸ்டாண்ட் பக்கம்னா நீர்மோர் பந்தல் அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம ஏன் அவ்வளவு கேவலமா நம்ம கூட அது நினைக்காத. எனக்கு ஒண்ணு பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நான் சின்ன வயசுல வாங்கி குடிச்சிருக்கேன். மனுஷனா பாருங்க, எங்கேயும் தண்ணி இருந்தா குடிக்கலாம், தப்பு கிடையாது. சரி வா குடிப்போம் வா. பிஸ்லரி வாட்டர் மாதிரி இல்லன்னு கிடைக்காது. சரி போ போ தண்ணி பாட்டில் வாங்கி போ, நான் பேசிக்கிறேன் போ. இப்பலாம் நான் அப்பப்ப பாத்திருக்கேன், ஆனா குடிக்க மாட்டேன். எது? சின்ன வயசுல ஒரு ஆசை குடிச்சிருப்போம், தேவைப்படாட்டி கூட. இப்ப வந்து தேவைப்படுறவங்க குடுவாடா அப்படின்னு நாளுக்கு 2 ஃப்ளெக்ஸர் நாளா வெட்டி 4 பக்கம் ஒரு பெட்டி மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். இதுக்கு பேரு தண்ணீர் பந்தல், அதுவும் மாபெரும் தண்ணீர் பந்தல். சரி தண்ணி வைக்கிற குடம் எங்க? இந்த கேனாவது இருக்கு, அதங்க இருந்தது. அடிப்பாகத்தை அந்த சைடு உள்ள தூக்கிட்டு போயிட்டான், மேல் பாகத்தை இந்த பக்கம் இருக்க தூக்கிட்டு போயிட்டான். அப்படி தாண்டா அவங்க பண்ணுவாங்க. முதல் நாள் தான் வந்து வாட்டர் மெலன்ல இருந்து மோரை ஊத்துறது, ஐஸ்கிரீமை குடுக்கறதுன்னு பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஒரு நாய் கூட சீண்டாது. நான் தான் சொல்றேன், தண்ணீர் பந்தல்னா வந்து அதெல்லாம் சும்மா ஒரு ஐவாசி மனே, எல்லாம் நம்பாத. போய் இங்க 20 வாட்டர் பாட்டில் விற்கும், இந்தா போய் வாங்கிட்டு வா. சொல்றதை கேளு. கடை பக்கத்துல இன்னொரு தண்ணி பந்தல் இருக்கு, போய் டெஸ்ட் பண்ணி பாப்போம், அங்க இருக்கான்னு பாப்போம். பார்த்துட்டு இல்லன்னா நம்ம தண்ணி பாட்டில் வாங்குவோம். வேஸ்ட் பண்ணாத, காசு இருக்குன்னு ஆடாத கோபி. இப்பதானே சொன்னேன், நான் 5 வருஷம் உனக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வந்துட்டேன். எத்தனை வாட்டி உன்னை மாதிரி நான் நம்பி போய் தண்ணி இல்லாம ஏமாந்து வந்திருக்கேன் தெரியுமா? கடைசியில இந்த அதனா மண் சட்டியில வந்து பானையில அடியில இருக்கும் தண்ணி, அத காக்கா மாதிரி கல்ல போட்டு போட்டு மேல வர வச்சுலாம் நான் குடிச்சிருக்கேன். அதை கேளு போ. அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க பந்தல? தெரியலையே, அது அவன்கிட்ட போய் கேள்றான். நான் என்ன தண்ணி தவிக்கிறா, தண்ணி வாங்கித்தோடா. தண்ணி பந்தல்ங்கறாங்களே தான் கேட்டேன் நான். இந்த மாதிரி எம்டியான பந்தல்வே நான் பாத்துர்க்கேன். கோபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆள காணாம போயிடும். கோபி இங்க இருக்கியா? அட கடவுளே, உனக்கு இரக்கம் இல்லையா? கடவுள் ஒரு இரக்கமற்றவர் என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டார். இந்த தொண்டு உனக்கு சரியில்லை, கோல்டு வந்துருச்சாமே. வெயில் காலத்துல சுட தண்ணி குடிக்கிற நிலைமை உனக்கு வரும்னு நான் ஒரு காலம். ஆக்சுவலா சுதாகர் வந்து அவருக்கு வந்து கோல்ட் ஆகும்ல, போன சம்மர் போவாங்கல்ல, சி முழுங்கனாலே வலிக்குதுடா. வலிக்குதா? ஐயோ ஐயோ கடவுளே, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாரோ அப்படின்னு பாரு. நம்ம வரக்கூடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபி எனக்கு. இந்த ஒரு அல்தி வாங்கி போறாரு நினைக்கிறேன். தொண்டையெல்லாம் வலிக்குது. இந்த சுடு தண்ணி குடிச்சா அப்புறம் தொண்டை எரியாம என்ன பண்ணும்? இவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சளி பிடிச்சா சுடு தண்ணி குடிச்சா தானே சரியாகும். அதாவது வெயில் காலத்துல எவன் சளி பிடிக்குதோ அவன் போன ஜென்மத்துல மிகப்பெரிய பாவத்தை பண்ணவங்க அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? இது ரீகால் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு தானே பழி வாங்குறேன். இல்ல கோபி, நான் வந்து ஹீட் தி பீட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். அது பீட் தி ஹீட். உனக்கு இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி நீ விட்டு தொலை, இங்கிலீஷை சாவடிக்காத. ரொம்ப வெக்கையா இருக்கேன்னு சொன்னீங்கன்னு ஈர துணியை நினைச்சு துண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு நெஞ்சில போட்டு தூங்குறான்னு. ஆமா, நீ நெஞ்சில போட்டதா கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு மூஞ்சிக்கு எடுத்து விட்டு தூங்கி இருக்க, அதனால உனக்கு கோல்டு வந்துருச்சு. நீ தப்பா பண்ணிவிட்டு நல்லா பேசிக்கிருந்த என்ன கௌதம் வாசுதேவ் மேனன் லைட்டா இங்கிலீஷ் போட்டனா அவரை மாதிரியே இருக்கும். குடிச்சா தொண்டை வலி சரியாகும்னு சொல்லி சுடுதண்ணி குடிச்சேன். இப்ப நீர்க்கடுப்பு வந்துருச்சு, ஹீட் ஆயிருச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணா சளி பிடிக்குது. இது ரெண்டையும் சரி பண்ணா காய்ச்சல் வருது. டேய் நான் என்னடா பண்றது? வெயிலுக்கு சுடுதண்ணி குடிச்சா அப்படிதான். ஆக்சுவலா சுடுதண்ணியை நாங்க எப்படி குடிப்போம்? ஆற வச்சு பச்சை தண்ணி மாதிரி தான் குடிச்சிட்டு இருப்போம். உள்ள பாக்டீரியா கிருமி மட்டும் தான் செத்து இருக்கும். இப்படி பண்ணானா அது போயிடும். அதுவும் இல்லையா, இன்னொரு டெக்னிக் இருக்கு. இண்டிமெண்ட வாங்கி லைட்டா கொஞ்சம் ஹாட்டா இருந்தா போதும், ரொம்ப பச்சை தண்ணியா வாங்க தேவையில்ல. சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்னடா அது? இதே ஃபேனை டிசம்பர்ல ஓடிச்சுன்னா குளிர்துன்னு ஆஃப் பண்றோம். அதே ஃபேனை சம்மர்ல ஓடிச்சுன்னா பத்த மாட்டேன். வாழ்க்கை தான், அவ்வளவுதான். துவங்கள் இருந்ததுதான் வாழ்க்கை. வெயில் பொழக்குது சுதாரு. சனி ஞாயிறு லீவ் வருது 2 நாள். பேசாம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காரை எடுத்தோம்னு வச்சுக்க, நைட்டு போய் தென்காசி குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். குற்றாலத்துல ஒரு குளியல போட்டு ஜம்முன்னு பரோட்டாவை சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவோமா, அருமையா இருக்கும். இதுலதான் இந்த சீன் நான் ஃப்ரெண்ட் ஒருத்த அனுப்பிச்சிருந்தான் இன்ஸ்டாகிராம்ல. பாபநாசத்துல வரும்ல, நான் பார்த்த மாதிரியே இல்லையே, ரொம்ப பழசு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அகத்தியர் ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறோம், அப்படியே பக்கத்துல தான் நல்ல ஹோட்டல். இவர் வந்து ஆசையா கேக்குறாரு பாருங்க. போமா போலாம் தானே, ஆசையா இருக்கு. டேட் என்ன? நீ சாட்டர்டே சண்டேவா பார்த்து சாட்டர்டே சண்டே போயிருமாடா? லீவ் இருக்கும்ல. மாப்ள எனக்கு
வேலை இருக்கே மாப்ள. அப்ப உனக்கு சாட்டர்டே சண்டே உனக்கு எப்படி? எனக்கு சாட்டர்டே ஓகே, ஆனா சண்டே நமக்கு அங்க ஒரு சண்டே இல்லன்னு சொல்லு. இவன் சாட்டர்டே சண்டே இல்லன்றான். என்னதான்டா பண்றது? மண்டே டியூஸ்டே டேய் போவோம். மண்டே அப்ப நான் வேலைக்கு போக வேணாமடா. இல்ல அப்பல கூட்டம் கம்மியா இருக்கும் மாப்ள. வீக் டேஸ்ல போனோம்னா டேய் நம்ம லீவு வீக்கெண்டுன்னு சொல்லி பிளான் பண்றோம். சரி, நாள் ஆபீஸ் லீவ் கூட போட்டு போவோம்டா. அந்த வெயில தணிக்கணும், வேற வழி இல்ல. லாஸ் ஆஃப் லீவு நீ உனக்கே தெரியும். சரா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கடா. நீங்க அவ்வளவு யோசிச்சீங்கன்னா ஐயோ இல்லடா நீ பாத்து மாப்ள யோய் ஏதா பேசும். சாட்டர்டே நான் வரேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி அவனே போயிட்டான், நான் அவன் இல்லாட்டி போர் அடிக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் போனா ஊர் உலகம் தப்பா பேசும் மாப்ள. ஆம்பளை பையில கூட சேர்ந்து எங்கேயும் போக முடியாத நிலைமை ஆகி போச்சு. வரல நீ தானே, அதுக்கு இப்ப சாக்கு இல்ல மாப்ள, சொல்றேன் நடைமுறையை சொல்றேன். அதுக்கு ஆசையை கிளப்பி விட்டுட்டு நீங்களாம் குற்றாலம்பலாம் பாப்பட சம்பளம் தண்ணி வரும் அகத்தியர் பழத்தெல்லாம் பேசிட்டு கடைசியில எல்லாம் கன்ஃபியூஸ். இந்த மாதிரி வருவாருந்தா. ஏய் குற்றாலம் வேணாம், கொடைக்கானல் போவோமா? கொடைக்கானல் போவோம்டா, குளுகுளுன்னு இருக்கும்டா. இப்பதான் சீசன் போவோம்டா. டேட் மட்டும் சொல்லுவேன். டேட்டா டேட்டா கொடைக்கானலா? கொடைக்கானல் போறதுக்கு ஊட்டி மாதிரி போனா அங்க ரைட் சைடு லாஸ்டா இருக்காரு, அவர் பேர் என்ன தெரியல. ஒன்றல ஆனா அவர் மட்டும் துண்டா தெரிவாரு வீடியோல. ஊட்டி போயிட்டு அங்க போயிட்டு ஊட்டி எங்க இருக்கு கொடைக்கானல் எங்க இருக்குன்னே தெரியல. அவனே சென்னையில இருந்து ஊட்டி எவ்வளவு தூரம், கொடைக்கானல் எவ்வளவு தூரம்? நான் வரலடா. என்னடா என்னடா அப்ப கொடைக்கானல் போலாம்டா. அப்ப சரிடா கொடைக்கானல் போலாம்டா. அவரோட ஒரு சிலதெல்லாம் ஆக்டிங் ரொம்ப இதா பண்ற மாதிரி இருக்கு, எக்ஸாஜரேட் பண்ணி. என்கிட்ட வந்து அங்க போலாம் இங்க போலாம் பேசி டைம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஒண்ணு வேணாம், ஷட் டவுன் அதானே. இல்ல மாப்ள தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓடிரு பேசஞ்சு போயிருக்க நானு. ஏய் ஊட்டி கொடைக்கானல் போரு. நம்ம ஏன் கூருக்கு போக கூடாது? போலாமா? போலாம் எங்கயாவது. நம்ம ஏன் ஊருக்கு போக கூடாது? ஊருக்கு போயிருவோமா? சரா நான் ஊருக்கு பண்ணிட்டே கெடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். அவ்வளவு இந்த சீனை அப்படியே பார்த்துட்டு நான் இருக்கேன். வந்தாலும் வேர்க்குது, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. திருப்பி போய் குளிச்சுட்டு தான் சரியா. இது கவர்மெண்ட்குள்ள கொடுத்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல. 2வது தடவை குளிச்சுட்டு வந்து வேர்க்குது. இது என்னன்னே எனக்கு தெரியலையே. தண்ணியே குடிக்க கூடாதா? குடிக்காம தான் டீஹைட்ரேஷன் ஆகுது. குடிச்சா தண்ணி வெளியே வருது. இந்த ஃபேனெல்லாம் இருக்கா இல்லையா? சில சிலுவன குளிர் அடிக்குது, சிறு எறும்புகள் வலை அடிக்குது, மரபத்தி பறவைகள் மனமிட்டு பறக்கிட்டது. இருக்கிய காத்து அடிக்கணும். நீ அதை விட்டுட்டு ஃபேன் ஏதோ இவ்வளோ பண்ணிருக்க மாதிரி இருக்கு, தெரியுதா? ஒரிஜினல் ஃபேன் மாதிரியே தெரியல. சிந்தேனை பூக்களில் ஓட இவங்களா ஏதோ பிரீமியர் ப்ரோல ஏதோ லைட்டா ஏதோ பண்ணிருக்காங்க. பாட்டு படி வெறுப்பதி இருக்கியா? இரு உனக்கு ஆஃப் பண்றது. டேபிள் ஃபேனை போட்டா தான் விருவாள முடியும் போல. எங்க டேபிள் ஃபேன் இல்ல, அந்த ஃபேனை மட்டும் போட்டோஷாப்ல கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ரொட்டேட் பண்ணி விட்டுலாமே. எப்படி பண்ணிருக்கான்னு தெரியல, ஆனா பார்க்க ரியல் ஃபேன் மாதிரி இல்ல. ஸ்பீடு ஏற்றி பார்ப்போம். 2வது 3வது மியூசிக் போட்டுட்டு இருக்கு. சவுண்ட் மட்டும் தான் வருது. அவளே ஆஃபே பண்ணிடுறேன் நான். பீட் பாக்ஸ் சவுண்ட் எல்லாம் குடுக்குறது தவிர குளிக்க காத்து வர மாட்டேங்குது. வேர்த்தா காத்து இருக்கிற காத்து அவ்வளவு ஹாட்டா இருக்கும்போது கூலிங் அப்படி காத்து வரும். ஏசியை போட்டா தான் வரும். எப்படிதான் அந்த வீட்டுல நான் வாழ்றது? துணி எல்லாத்தையும் நினைச்சு ஈரமா மேல போட்டு இந்த டைம்ல தான் ஏசி, ஏர் கூலர், அப்புறம் என்னென்னமோ ஃபேன் எல்லாம் நிறைய சேல் ஆகுது. ஏசி வாங்கி மாட்ட முடியல, கையில காசு இல்ல நினைக்கக்கூடிய இந்த வீடியோ உங்க வீட்டுல மாட்டி இருக்க கூடிய 1.5 டன் ஏசி செய்யற வேலைய ஆஃப்டர் ஆல் இந்த 1500 ரூபாய் ஏசி செய்யும். இது வந்து ஜட்டி வந்து ஏசி காய போடுற மெஷின் அப்படின்ற மாதிரி ஏ2டில சொல்லிருப்பாரு. இத போட்டீங்கன்னா உங்க வீட்லயே இதுல ஒரு ஹேங்கர் மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஒரு ஹேங்கர் ஒரு ஸ்டீல் மாதிரி கொடுப்பாங்க. அது துணி காய போடுற அப்படிம்பாரு. இருக்கு. இத போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்க கூடிய 1.5 டன் ஏசி செய்யக்கூடிய வேலைய இந்த பொருள் செய்யும். என்னடா இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல வர இந்த நம்பருக்கு ரீசன்ட்டா நிறைய பேர் இப்பதான் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. 1500 ரூபாய்க்கு ஏசி. எனக்கு வேணும் அது. அந்த ப்ராடக்ட்ல தெளிவா போட்டுருப்பாங்க. ஆனா இவங்க மார்க்கெட்டிங் பண்றது இருக்கு பாருங்க, அது ஃபேக்கா பண்றாங்க. 1500 ரூபாய்க்கு ஏசி விக்கிறாங்க. இத விட்டு இவங்க எப்படி சொல்றான்னு பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் பத்தி ஏ2டி வந்து ஜட்டி காய போடுறது அப்படின்ற பாரு, துணிலாம் காய போடுறது, ஹீட் பண்ணி காய வச்சிருக்காங்க. கிளம்புடா. 4 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணா இன்னைக்கு தாங்க வராங்க. கண்ணு தெரியுது. இந்த டைம்ல எல்லாரும் கால் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் சர்வீஸ் போயிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐஸ் கட்டி போட ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி. காத்து வர்றது கூட ஏசி கூட இந்த மாதிரி வராது. அப்படி எவ்வளவு புகையா வருது பாரு. நல்லா இருக்கு. நல்லா குளிர்னு பார்த்தா ஆனா குளிர் அவ்வளவு இல்லையே. புகை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஐஸ் புகையா வருது, குளிர மாட்டேங்குதே.
ஆக்சுவலா அது ஹீட் பண்ணுன்னு தான் சொல்லியிருந்தாரு மாப்ள அப்படி. என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏசிடா அது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு, இத போய் ஏசிங்கற. ஏசிடா, குறைந்த விலையில் மலிவான ஏசிடா அது. மலிவான ஏசியா? ஏசி இது. காத்தே வரல. வருது, புகையா வருது. அது ஏசி காத்து குளுகுளுன்னு வரும்னாங்க. புகை வர்றது ஏதோ எவாபரேட் ஆகி வர்ற மாதிரி இருக்கு மாப்ள. எவாபரேட் ஆதா? ஏசிலாம் போட்டுருது, ஃப்ரிட்ஜ் இது. எனக்கு தெரிஞ்ச சுடு தண்ணி போடுறதுன்னு நினைக்கிறேன். போடுறதா? ஆமா மாப்ள, உன்னை ஏமாத்திட்டாங்க மாப்ள. என்ன ஏமாத்தாங்க? சும்மா கமெண்ட் பேசிட்டு இருக்க நீ. நீ எங்க வாங்குன? எங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்து. எங்க காட்டு கமெண்ட் எல்லாம் பாத்தியா? என்ன கமெண்ட் போட்டுருக்காங்க? யாரும் நம்பி வாங்கி விடாதீர்கள் நண்பர்களே, இது ஏமாட்டு வேலைன்னு போட்டுருக்காங்க. கமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டியா? வீடியோ பார்த்தனே வாங்கிடுவியா? ஆமா பார்த்தா. என்ன மாப்ள இப்படி கேனியா இருக்கா? சரி ஏசி ஆச்சுங்க, ஏசி அதை போட்டு விடு. அது ரிப்பேரா இருக்கு. ரிப்பேரா இருக்கா? ரிப்பேரா இருக்குன்னு அதை விட்டுட்டு வந்தவனே அனுப்பி விட்டேன். வந்தவனே அனுப்பி விட்டியா? ஆமா. என்ன மாப்ள இவ்வளவு கேனையா இருக்க? கேனலாம் கிடையாது, சும்மா நீ தேவலாம் ஐயே நீ கேன, அதான் உன் முன்னாடி உன்னை தூக்கி போட்டு முடிக்கிறா. இது வேற நடக்குதா? அந்த கடுப்புல இவர் மேல அக்னிவேலு கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெயிலோட தாக்கத்தை தீக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபேனை இப்படி நீட்டிக்கலாம், இதுக்குள்ள இருந்து புகை வரும். அது ஏசியை விட பயங்கர குளிரா இருக்கும். அட பாவி, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் பண்ண. இவனை கொல்லலாம் போல. ஒன்னால தான் எனக்கு அசிங்கம். ஆக்சுவலா அது அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ஏட்டுடியில ஹீட் தான் பண்ணும். அது என்ன உள்ள ஐஸ் கட்லாம் போற மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லையா அந்த வீடியோ? நான் போய் செக் பண்ணி பாருங்களேன், சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சுங்க. சம்மர்ப்பாங்களா அந்த போன வருஷம் பண்ண வீடியோ அப்படியே ரீகால் பண்ணாங்க பார்த்தீங்களா? நான் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுறேங்க. அதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு சில நேரம் கரெக்டாக வீடியோலேயே வந்துடுது. நல்லா இருந்துச்சு வீடியோ, செம்ம ஃபன்னாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.